ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். முருங்கைக்கீரை பொரியல். இந்த பொரியலில் நமக்கு அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. அயர்ன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், அப்புறம் நிறைய நார்ச்சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே முருங்கைக்கீரை தான். நான் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்த முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ முருங்கைக்கீரை நம்ம கிள்ள ஆரம்பிக்கலாம். இது எப்படி கிள்ளணுன்னா, இந்த ஒரு கீரை எடுத்துக்கோங்க. நல்லா மேலே இருக்க தண்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உருவினிங்கன்னா உங்களுக்கு கீரை நல்லா உருவ வரும். இதே போல் மீதமுள்ள கீரையெல்லாம் நீங்கள் உருவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில இந்த மாதிரி தண்டுலாம் இருக்கும், பிஞ்சாக இருக்கிறதுலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே போடுங்க, ஒன்றும் ஆகாது. இந்தளவு நமக்கு முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நாம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் சேர்த்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வறுபட்டு எடுத்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த எண்ணெயிலே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பல் பூண்டை நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே. பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி விட்டால் போதும். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம். இப்போ ஒரு 60% ஆஃப் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு. அடுத்து நம்ம உருவி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க அது நமக்கு நிறைய இருக்கா மாதிரி தான் தெரியும். ஆனால் வதங்கி வந்த பிறகு கம்மியாயிரும் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா. ஸோ எல்லா கீரையும் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்ட பிறகு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா வதங்கி வரணும். ஸோ பொறுமையாகவே நீங்கள் கிளறி விடுங்க, அவசரம் இல்லை. இந்த கிளறி விடுறப்போ மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஏற்கனவே பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பும் நமக்கு அதிக சத்து இருக்குது. இந்த கீரையோடு சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்து வேக வைக்கணும். இந்த கீரைக்காக நான் 3/4 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த டைமில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ ஈவனாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ நல்லா வந்து வேக ஆரம்பிக்கணும். அதுக்கு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இடையிடையில் எடுத்து நம்ம வந்து கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு கீரை நல்லா வந்து ஈவனாக வெந்து வரும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வைக்க வேணாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியும் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து. இது இன்னும் சுவையை வந்து அதிகரிக்கும் துருவின தேங்காய். அப்படி தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையை வந்து வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். தேங்காய் சேர்த்ததும் நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இதை நம்ம சூடாக ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிட்லாம். நான் எடுத்திருக்க குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ரைஸோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சத்தான பொரியல். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான நோய் குறைபாடும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.